தண்ணியில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈய பாத்திரத்தில் நல்லா அரைக்கீரையை போட்டுக்கணுமா. போட்டுட்டு அதுக்கு தேவையான பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணுமா. நான் எனக்கு தேவையான வெங்காயம் அரிஞ்சிருக்கிறேங்கம்மா. வெங்காயம் போட்டுக்கணுமா. இந்த வெங்காயத்தை போட்டுக்கணுமா. தக்காளி போட்டுக்கணுமா. நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் போட்டுருக்குறேம்மா. நான் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கிட்டோம்மா. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்கம்மா. தேவையான அளவு புளி போட்டுக்கோங்கம்மா. அதில் இருக்க இதெல்லாம் எடுத்துட்டு புளி கொஞ்சம் போட்டுக்கோங்கம்மா. புளி போட்டுக்கோங்கம்மா. தேவையான உப்பு போட்டுக்கோங்கம்மா. தேவையான தண்ணி ஊற்றிங்கம்மா. இது ஒரு கேஸில் வச்சு டம் போட்டு மூடிடுங்கம்மா. கேஸில் வச்சு நல்லா வேக வச்சாச்சு. இந்த கீரைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிடுவாங்க. பாருங்கம்மா, அரைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா இப்படி தான் நம்ம சாதத்துக்கு போட்டு நல்லா சாப்பிட்லாம். இந்த ஸ்டேஜில் இந்த காஞ்ச மிளகாய் ஒரு தாளிப்பு கொட்டிடுங்க. கொட்டிட்டு சுவையான அரைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இது உருளைக்கிழங்கு பொரியல், கருவாடு அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.